மாதிரி பாயுது. அதை நிறுத்தி தொலை. நிறுத்தவா? படி. இத ஊதித்தான் மந்திரி ஆளுங்களை ஏமாத்தி நம்ம ஆளுங்களை நகரத்துக்கு வெளியே அனுப்பிச்சுட்டு வர்றேன். மரியாதையா நீ நிறுத்துறியா? உன்னை பாம்பு வந்து புடுங்க போகுது. ஐயோ, பத்தினி சாபம் பலிக்கும்பாங்களே, அது தெரிஞ்சும் இந்த பாவி சமைச்சிட்டனே. ஐயோ, சொன்னே கேட்டியா? ஆனழகா எனது கைகள் செய்த புண்ணியமே, ஆனழகா எனது கைகள் செய்த புண்ணியமே, இன்று ஆடைகளால் அலங்கரிக்கும் பாகம் நேர்ந்ததே. அன்று எந்த கண்ணத்திலே அறைந்த கைகளே, அன்று எந்த கண்ணத்திலே அறைந்த கைகளே, ஆடைகளை அணிவதெல்லாம் பிராய சித்தமே. ஆனழகா எனது கைகள் செய்த புண்ணியமே, இன்று ஆடைகளால் அலங்கரிக்கும் பாகம் நேர்ந்ததே. வானவில்லை போல உடல் வடிவம் தோன்றுதே, வல்ல பேரும் ஏது கண்டாயங்கள் வடிவிலே. வானவில்லை போல உடல் வடிவம் தோன்றுதே, வல்ல பேரும் ஏது கண்டாயங்கள் வடிவிலே. இன்னாவியே மீன்வாதமே, எனது அன்பே ஜேதோடு வந்தால் ஏது பரிசே தருவே. எனது அன்பே ஜேதோடு வந்தால் ஏது பரிசே தருவே. என்னையே நான் பரிசாக தந்தேன், ஏது வேண்டும் வேறே. என்னையே நான் பரிசாக தந்தேன், ஏது வேண்டும் வேறே. ஈடில்லா காதலின் கீதம் நான் நாதம் நீ.
கரும்பின் இனிமை குறும்பு பேச்சில் காணுவோம் அரும்பும் காதல் வாழ்வு மலரும் அதனால் தானே கரும்பின் இனிமை குறும்பு பேச்சில் காணுவோம் அரும்பும் காதல் வாழ்வு மலரும் அதனால் தானே. எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. நான் இருந்த நிலை என்ன? எப்படி அவ்வளவுக்கு துணிந்தேன்? காதல் காட்டிய வழி உங்களுக்கு கேளுதான். என்னிடம் இருந்து தப்ப முடியாது. பயப்படாதே. உனக்கு மந்திரியிடம் இருந்த மகிழ்ச்சி விரட்டி விட்டேன் என்று நினைத்தேன். நாம் ஒன்றுபட்டு சில மணி நேரம் கூட ஆகவில்லை. அதற்குள் நம்மை சூழ்ந்திருக்கும் ஆபத்தை நினைத்தால் நாம் ஏன் அன்று சந்தித்தோம்? கூடி வாழ வழி என்று தத்தளிக்கவா? காலமெல்லாம் கண்ணீர் விட்டு கலங்கி தவிக்கவா? உதயத்தில் பூத்த நம் காதல் மலர் உச்சி பொழுதிற்குள் இறந்து விடுவதா? இறந்தவுடன் இறந்து விடுவதா? மீனா, தைரியத்தை கைவிடாதே. உங்கள் உயிருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டா அப்புறம் நான் அரக்கனின் கூட உயிரை. மீனா, எனக்கு மட்டும்தான ஆபத்து? உதவி செய்யும் உனக்கும் தான் ஆபத்து. நம் இருவர் உயிருமே காற்றில் ஊசலாடி கொண்டிருக்கிறது. பிரதா, நம் இருவருக்கும் இயற்கை தந்த பரிசு இந்த பயங்கர வாழ்க்கை தானா? வாழ்க்கை என்பது மல்லிகை மலர் தூவிய மெல்லிய பஞ்சனை அல்ல, பாசம் படர்ந்த பயங்கர பாதை. விழித்து நடந்தால் வழிக்கு விழமாட்டோம். ஆனா நம் வாழ்வு பாதை இருண்டு இருக்கிறது. இருந்தால் என்ன, விடிய நேரமாகுமா? சமுத்திரத்திலே செல்லும் படகோட்டி கரை சேர்வோம் என்ற நம்பிக்கையில் தான் செல்லுகிறான். புயலை நினைத்தால் புறப்பட முடியுமா? நமக்கு ஒன்றும் நேர்ந்து விடாது. நேரக்கூடாது பிரதா, நேரக்கூடாது. வேஷம் சரியா இருக்கிறதா? நடிப்பும் பிரமாதமாக இருக்க வேண்டும். அதில் தான் நம் உயிர் இருக்கிறது. மந்திரி, ஜாகிரதை. சரியான நேரத்தில் வந்துவிட்டேன் மீனா. உன்னை வழி அனுப்ப தனியாகவா போகிறேன்? 2 நாளில் புதிதாக சொன்னார். உங்களுக்கு உடம்பு சரியில்லை. அப்படியா? நான் வைத்தியரை அனுப்பி பார்க்க சொல்கிறேன். உங்க தயாள குணம் யாருக்கு வரும்? இந்த குதிரைதான். இந்த வண்டியை பாருங்கள், மெத்தை பழையதாகி விட்டது. அப்படியா? நகரத்தை தாண்டும் வரை என் உயிர் என்னிடத்தில் இல்லை. எங்கே பிடிபட்டு விடுவீர்களோ என்று ஒரே பயமாக இருந்தது. இருந்தாலும் மீனா, என்ன பிரதாப்? இனிதான் உனக்கு ஆபத்து ஆரம்பம். எனக்கா? ஆம், மந்திரி ஏற்கனவே உன்னை சந்தேகிக்கிறான். நான் தப்பியதற்கு நீதான் காரணம் என்று தெரிந்தால் என்னை பற்றி கவலைப்படாதீர்கள்.
நான் எப்படியும் மந்திரியை ஏமாற்றி விடுவேன். நீங்கள் மட்டும் உங்கள் ஆட்களை சேர்ந்ததும் இந்த குதிரையை ஓட்டி விடுங்கள். மீனா, உன்னை பெரிய சங்கடத்தில் சிக்க வைத்து விட்டேன். உன் உதவி இல்லாமல் நான் வேறு வழியில் தப்பி இருக்க வேண்டும். இருப்பார்கள். அப்புறம் எனக்கு என்ன வாழ்வு? நானும் உயிரை விட்டிருப்பேன். அப்படி சொல்லாதே மீனா. நீ இல்லாமல் இந்த உலகமே இல்லை. பிரதா, நமக்கு ஒரு தீங்கும் வராது. மீனா, காரியம் வெற்றியாக முடிந்தால் சீக்கிரம் வந்து உன்னை மணமுடிப்பேன். விட்டீர்களா? மோகன், சரி, இப்போது குறுக்கோலியாக போகிறோம்.
நதிமுகத்துல முடிச்சிருக்கிறோம். அறிக்கை பத்திரமா இருக்கு. இவர்கள் எல்லோரையும் தூக்கி போட வேண்டும். இவர்களின் கோர மரணம் மற்றவர்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கட்டும். கண்ணாளன் வருவார் கண் முன்னே நான் காண்பேன். காதல் மொழி பேசி மகிழ்வேனே. கண்ணாளன் வருவார் கண் முன்னே நான் காண்பேன். காதல் மொழி பேசி மகிழ்வேனே. ராஜா வருவாரே. ராஜன் வருவாரே. பேசி மகிழ்வேனே. என் காதல் நாதன் இன்பதேவன் வாழ்வின் தேவன். என் காதல் நாதன் இன்பதேவன் வாழ்வின் தேவன். என்னை தேடி விரைவினிலே ஜெயத்துடனே என் ராஜன் வருவாரே. என்னை தேடி விரைவினிலே ஜெயத்துடனே என் ராஜன் வருவாரே. என் ராஜா வருவாரே. ராஜன் வருவாரே. பேசி மகிழ்வேனே. கலந்து உறவாடும் கண்களும் கண்களும் கண்ணமும் கண்ணமும் கலந்து உறவாடும். கலந்து உறவாடும் கலந்து உறவாடும். கணமும் இணை பிரியாமல் கனியும் சுவையும் போல் கலந்தே மனம் மகிழ்ந்தே வாழ்வோமே. கணமும் இணை பிரியாமல் கனியும் சுவையும் போல் கலந்தே மனம் மகிழ்ந்தே வாழ்வோமே வாழ்வோமே வாழ்வோமே. நீயா? ஏன் உன் அருமை காதலன்னு நினைச்சியா? பேசாமல் போ. என்னடி அம்மா இது? அத்தை ஊர்ல இருந்து வராளே, நேத்து தலைவலின்னு சொன்னாலே, இப்ப எப்படி இருக்கு ஏதா இருக்குன்னு ஒரு வார்த்தை. ஆமா, என்னை விட அந்த காதல் உருவத்துல பெருசா இல்ல எடையில பெருசா? போதும். அப்படி என்ன கவலை உனக்கு? சாப்பிட்டியா இல்லையா? இந்த பாரு, நான் நேத்து பூராவும் சாப்பிடவே இல்லை. அதுக்குள்ள என் உடம்பு துரும்பா இழைச்சு போச்சு. நீயும் உடம்பை கெடுத்துக்காதே. யாரை இப்படி எதிர்பார்க்கிற? பிரதாப் வெற்றியுடன் திரும்பி வருவதாக சொல்லி இருந்தார். அந்த பரதேச பையில நீ என்னமா மறக்கல? மறந்தாதான் நமக்கு நல்ல காலம்.
மந்திரி மகாதம்பர் வர்றார். அன்புக்குரிய மீனா, நீ அனுப்பிய தகவலுக்கு நன்றி. நம் ஆட்கள் மறைந்திருந்த காரியத்தை வெற்றியாக முடித்து விட்டார்கள். மறைந்திருந்தார்களா? ஆம், உன் செய்தி வந்ததும் என் வீரர்களை அனுப்பி வழியில் ஒளிந்திருக்க செய்தேன். அவர்கள் ஒருவர் பாக்கி இல்லாமல் யமலோகம் சேர்ந்தார்கள். அன்று உன் வரையில் சிக்க மறுத்து விட்டானே பிரதாபன், அவனும் சுட்டுக் கொல்லப்பட்டார். உன் வஞ்சம் நிறைவேறியது. அந்த அறிக்கை பத்திரமாக என்னிடம் இருக்கிறது. இப்பொழுது இந்த பரிசு மிகவும் பொருத்தம். அன்று உன்னை சந்தேகித்து கோபித்து விட்டேன், மன்னித்து விடு மீனா. ஏன் மீனா? என்னை நம்பாமல் இருப்பீர்கள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. இப்ப வேண்டாம். பொம்பளைங்க விஷயம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்கள அவங்க போக்குல விட்டுதான் திருப்பணும். அன்னைக்கு நீங்க நம்பவே இல்லை, அதனால கோவமா போயிட்டா. வேற ஒண்ணும் இல்லை. குளத்து நீரை திருவியா குடிச்சுப்படும். சரி, உன் அழிவு காலத்தை நீயே தேடிக்க பார்த்த. நான் உன்னை காப்பாத்துறதுக்கு தான் இப்படி செஞ்சேன். பாவி, பிரதாபனை கொன்று விட்டாய். ஒண்ணு அவன் உயிர், இல்லாத போனா ஓ உயிர். மந்திரி எப்படியும் நீ தான் அவனுக்கு உதவி செஞ்சன்னு கண்டுபிடிச்சிருப்பான். உன்னை தூக்குலையும் போட்டிருப்பான். உன் நன்மைக்கு தான் அப்படி செஞ்சேன். என் நன்மைக்கா? இல்லை, நீ சுகமாக வாழ்வதற்கு பிரதாபனை பலியிட்டாய். ஆனால் பழைய குடிசைக்கே உன்னை விரட்ட போகிறேன். கஞ்சிக்கும் கூழுக்கும் கதியற்று நீ வீதி வீதியாக சுற்றி அலைய வேண்டும். அப்போதுதான் உனக்கு புத்தி வரும். என்ன மன்னிச்சிடு. மன்னிப்பா? மனதிற்கு பிடித்தவனை பிணமாக்கிய பின்பா? உன் தான் தோன்ற தனத்தால் தாய் நாட்டிற்கு தாழ்மை வந்த பின்பா? என்னை கோவிச்சுக்காதே. நீ பிரதாப் மேலே இப்படி உயிரை வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது. உனக்கு நல்லது செய்யறதா நினைச்சுதான் இப்படி செஞ்சு. நீ நல்லா இருக்கணுங்கிறதானே ஆசை. உன்மேல் தவறில்லை. ஆனா இனிமேல் நீ என்னுடன் இருப்பது உன் உயிருக்கு ஆபத்து. பிரதாப் விட்டு போன வேலையை நான் தொடர்ந்து செய்ய போகிறேன். மந்திரி கூடவே இருந்து அவன் ஆட்சியை ஒழிப்பேன். என்னை கண்டுபிடித்து தூக்கில் இட்டாலும் கவலை இல்லை. பிரதாபனின் வாழ்க்கை லட்சியத்தை நிறைவேற்றுவதே இனி என் கடமை. இந்தா, இது நீ சம்பாதித்த வெகுமானம். ஒரு கொலைக்கு கிடைத்த பரிசு, காதலுக்கு சவாலை தீட்டிய பரிசு, ஒரு தேசபக்தனை காட்டிக் கொடுத்து நாட்டுக்கு நாசத்தை தேடிய பரிசு. இதை நான் அணிந்தால் என் கழுத்தை நிறுத்திவிடும். நீயே எடுத்துக்கொண்டு போ. உக்ரசேனரே, உம்மை போன்ற தேசபக்தர்களுக்கு சிறைச்சாலை என்றால் மாங்குயில் கூற பூஞ்சோலதா. இதோ பாரும் உம்முடைய அறிக்கை. அன்றைய தினமே மரியாதையாக கொடுத்திருந்தால் பிரதாபன் பிழைத்திருப்பான். பிரதாபனை கொன்று விட்டீரா? இல்ல, செத்து போட்டார். துரோகி, கொலை பாதகம். வஞ்சகா, சூழ்ச்சிக்காரா, எப்படி வேண்டுமானாலும் சொல்லும். கவலை இல்ல, இனி அவர்தான் மகாராஜா. இவரு வருங்கால மந்திரி. பகர் கனவு.
துள்ளாதீர். என்னை அடக்கி விடலாம். வீரிட்டெழும் மக்களை அடக்குவது சுலபம் அல்ல. மக்கள் அதிகாரம், ஆயுதம், படை, பணம் என் கையில். தைரியம், ஆண்மை, நெஞ்சத்தில் உரம், நேர்மை மக்கள் கையில். உக்ரசேனரே, என் சொற்கேட்டால் சுகம் பெறுவீர். வேறொன்றும் இல்லை. ரத்னபுரி மீது படைகள் புறப்படட்டும் என்று ஒரு சிறு அறிவிப்பு எழுதி கொடுத்தால் போதும். வருங்காலத்துல நீங்களே தளபதி. மண்டியிடுவேன் என்று மனப்பால் குடிக்க வேண்டாம். கடைசியாக சொல்கிறேன், என் விரோதத்தின் முடிவு மரணம். மனிதனின் கூட பிறந்த சொத்து. சாவுக்கு பயந்து சதிகாரனாக மாட்டேன். இரக்கம் காட்டுவதே தவறு. எழுதி கொடுக்கும் வரை சித்திரவதை செய்யுங்கள். மகாராஜா, மந்திரியின் போக்கு வர வர. பேசாதே. சாப்பிடும் போது பேசக்கூடாது என்று சாஸ்திரம் கூறுகிறது. இதுவும் மந்திரியின் போதனையோ? உன்னோடு பெரிய வேதனை. எதற்கெடுத்தாலும் மந்திரி மந்திரி மந்திரி. ஆம், மந்திரி மனித குலத்தின் வைரி, மணிபுரியின் மாபெரும் விரோதி. முந்திரி கொட்டை, உனக்கு ஒன்றும் தெரியாது. பேசாமல் இரு. ஆமா. சிவகாமி, இது யார் தெரியுமா? பொம்பளை. பிரதாபனின் தாயார். இவளை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார் மந்திரி. ஏதாவது குற்றம் செய்திருப்பாள். குற்றமா மகாராஜா? எங்கள் பரம்பரையே அரசாங்கத்திற்கு சேவை செய்து வருகிறது. என் மகன் பிரதாபன். குற்றம் தான். அந்த பிரதாபனையும் மந்திரி கொன்று விட்டான். நிஜம்தானா? ஆம் மகாராஜா. இப்படி அக்கிரமம் எங்காவது நடக்குமா? மக்களுக்கு உழைத்தால் மரணம் தான் பரிசா. வருத்தப்படாதே, மந்திரியை விசாரிக்கிறேன். தாங்கள் வெளியே செல்லக்கூடாது என்று அரண்மனை வைத்தியரின் கண்டிப்பான உத்தரவு. உம்முடைய போக்கு விசித்திரம்தான் மகாராஜா. இந்த உலகமே இப்படித்தான். நேற்றிருந்தோர் இன்றில்லை, இன்றிருப்போர் நாளை இல்லை. கோபம் உங்கள் உடம்பிற்கு ஒத்துக்கொள்ளாது மகாராஜா. உன்னை நம்பிய எனக்கு பெருத்த ஏமாற்றம். ஏமாற்றம் இல்லாவிட்டால் ஏற்றம் இல்லை. மகாராஜா ஏமாந்தால் மந்திரி மகாராஜா. இது ராஜ துரோகம். இல்லை, ராஜதந்திரம். உங்கள் மூவரையும் இங்கேயே சிறை வைத்திருக்கிறேன். மீனா, காதலுக்கு கண்ணில்லை என்ற நபருக்கு கற்கண்டுதான் கொடுக்க வேண்டும். காதகியை காதலி என்று நினைத்தீர்கள். கைமேல் பலன். காதலின் முடிவு சாதல் என்பார்கள். நல்ல வேளை கற்பகம் இருக்க போய் காயத்தோடு நின்றது. நீயுமா அப்படி சொல்லுகிறாய்? ஏன் உண்மை ஒப்புக்கொள்ள மறுக்கிறீர்கள்? கை புண்ணுக்கு கண்ணாடி வேண்டுமா? நீங்கள் பொறுப்பட்டதும் நாங்கள் காத்திருந்ததும் அந்த சதிகாரியை தவிர வேறு யாருக்கு தெரியும்? வெந்த புண்ணில் வேலிடாதே கற்பகம். வேதனையாக இருக்கிறது. வேதனை வினாடிக்கு வினாடி அந்த மீனாவை நினைப்படுத்தட்டும். நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உங்களுக்கு மட்டுமல்ல இந்த கதி. உதவிக்கு வந்தவர்கள் மறக்க வேண்டாம் அத்தா. தூக்கு மரத்திலே ஊஞ்சல் ஆடுகிறார்கள். மறக்க மாட்டேன். இந்த கடிதத்தை அன்று ராணுவ முகாமில் சந்தித்தோமே பலதேவ், அவரிடம் ரகசியமாக சேர்க்க வேண்டும். ஜாக்கிரதை. சரிங்க. எங்கே? யார் இந்த பலதேவ்? என்ன திட்டம்? உங்கள் அன்பை பெற்ற நான் என்ன திட்டம் தீட்டுவேன்? இந்த ராணுவ வீரர்கள் குருட்டுத்தனமாக உக்ரசேனரை நம்புகிறார்களா? அவர்கள் மனதை மாற்றி இந்த மந்திரியை மகாராஜாக்க வேண்டாமா? பலதேவ் என்பது ராணுவ அதிகாரி. நிஜமாகவே நீ? இல்லை, என்னை நம்ப வேண்டாம். என் மேல் உங்களுக்கு எப்போதும் சந்தேகம்தான். எனக்கு இந்த வேலையே வேண்டாம். இல்லை இல்லை, அடே, இந்த கடிதத்தை உடனே கொண்டு போய் கொடு. மீனா, நீயும் நானும் ஒரே வேலையைத்தான் செய்கிறோம். இப்போது நான் எதற்காக வந்தேன் தெரியுமா?
என் மேல் சந்தேகப்பட. இல்லவே இல்லை. என் கனவு நனவாக கடைசி திட்டம். உபதளபதி நந்திவர்மன் ஒருவன் தான் பாக்கி. அவனையும் தீர்த்து விடவா? இல்லை, அவனை மயக்கி மனதை மாற்ற வேண்டும். அதற்கு என்ன பரிசு தருவீர்கள்? இனி மணிபுரியின் ராணி நீதான். நம்ம பிரதாபம் உயிரோடு இருக்கிறாரா? சொப்பனம் கண்டியா? இல்ல, கனவு கண்ட. மூஞ்ச பாரு, நம்ம கற்பக ஆளுங்களோட புறப்பட்டு வர சொல்லியிருக்கா. நிஜமாவா? ஆமா, இப்ப நான் அங்கதான் போறேன். ஐயோ, நீ போக வேண்டாம். என்னடி அவசவனம் பிடிச்சாப்புல எடுத்ததும் மாட்டாங்கிற? இந்தா நான் சொல்றத கேளு. உன்ன யமங்கிட்ட எப்ப பிடிச்சு கொடுப்போம்னு மந்திரி ஆளுங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. சாவித்திரி போல நீ இருக்கிறப்ப இந்த சத்தியவான எவனும் தொட முடியாதம்மா. ஐயா, என்ன நீ கோழ பையனு தீர்மானிச்சிருக்க போல் இருக்கு. புலி பதுங்குறதும் வில்லு வளைகிறதும் ஆட்டுக்கடா பின்னால ஜகா வாங்குறதும் எதுக்கு? எதிரிங்களை தொலைக்கிறதுக்கு. தெரிஞ்சுக்க. ஆஹா, தெரிஞ்சுக்கிட்டேன். நீ பதுங்கவும் வேண்டாம், வளையவும் வேண்டாம். சும்மா சோத்தை தின்னுக்கிட்டு வீட்டை காத்துக்கிட்டு இருந்தா போறோம். ஏய், என்ன சோத்து மூட்டை நான் நினைச்சுக்கிட்டேன். வீர செறிந்த நாடுடி நம்ம நாடு. உயிருக்கு பயப்படக்கூடாது. சண்டைக்கு வர்றியா? வா. சமாதானத்துக்கு வர்றியா? வா. அப்படின்னு எதிரிங்களை வா வான்னு தங்க தாம்பாளத்துல ஏந்து நின்றி. அதுக்கு சாந்தம் வேணும், பொறுமை வேணும், சத்தியம் வேணும். நெஞ்சுட்டானுங்கண்ணா. வெங்கல கடையில மதையான பூந்த மாதிரி சும்மா பூந்து விளாச வேண்டியது தாண்டி. டேய் அப்பா, யாரு நீதானே? அடே ஆமா, நானே தான். ஜாகிரதையா ஜாகிரதை ஜாகிரதையா ஜாகிரதையா ஜாகிரதை ஜாகிரதையா உன்னை பார்த்து காத்து ஒரு கூட்டம் நிற்கிதங்கே ராஜா நீ போகாதே. உன்னை பார்த்து காத்து ஒரு கூட்டம் நிற்கிதங்கே ராஜா நீ போகாதே. பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் நான். பசு போல நான் இருந்தாலும் அங்கு புலி போ வாயுவேனே பாராயினி. வீரனை போலே உளறியே போவதுமேனோ. நடுவழியில் அங்கே தலை போயினும் நில்லேனே நான். நடுவழியில் அங்கே தலை போயினும் நில்லேனே நான். என்னையே யாரென்று அறியாய் பலே வாழ்வீரன். ஜாகிரதையா ஜாகிரதை ஜாகிரதையா பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் நான். உன்னை பார்த்து காத்து ஒரு கூட்டம் நிற்கிதங்கே ராஜா நீ போகாதே. மாட்டிக்க போரே போட்டுன எங்கே பூட்டிட போறா பாரு. மாட்டிக்கிட்டாலும் பூட்டை வடைக்கே ஓடிடுவேனே நான். மாட்டிக்க போரே போட்டுன எங்கே பூட்டிட போறா பாரு. மாட்டிக்கிட்டாலும் பூட்டை வடைக்கே ஓடிடுவேனே நான். ஜாகிரதையா ஜாகிரதை ஜாகிரதையா பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் நான். உன்னை பார்த்து காத்து ஒரு கூட்டம் நிற்கிதங்கே ராஜா நீ போகாதே. அட சார் தான் போடி. எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு புருஷன். ஒருவேளை நீ செத்துட்டா நான் என்ன பண்ணுவேன்? மாற அடிச்சுக்கிட்டு அழுவு. இந்த வரை